எங்க வைக்கலாம்? ஆஹா, இதுல சரியா வராது. ஆ அப்பா. இந்த ஃபைல் எப்படி இங்க? அதுவும் பெட்டு கீழே. எங்கேயோ மிஸ் ஆன ஃபைல் எப்படி நம்ம ரூம்ல நம்ம பெட்டு கீழே? இதை கன்ஃபார்மா யாரோ தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாராவது இதை செஞ்சிருப்பாங்களா? எதுக்கு பண்ணணும்? என்ன குழந்தனாரே, என்ன கவர் இது? அத்த, வீரா எங்க? வீராவை நானே கூப்பிடுறேன். வீரா, வீரா. என்னடா கவர் அது? ஃபைல். ஃபைல கொடு. நேத்து இந்த ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னல, இப்ப எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதுதான் எனக்கும் தெரியல. குழந்தனாரே, நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க. அது என் பெட்டு கீழே இருந்துச்சு. ஏய், எங்கயாவது மறந்து வச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதானடா. அதை விட்டுட்டு தொலைச்சிட்டான் அது இதுன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னாச்சுமா? மாமா, இது ரொம்ப முக்கியமான ஃபைல் மாமா. நேத்து இவன் இந்த ஃபைல் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வர சொன்னேன். கேட்டா ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன்னு வந்து கதை சொல்லிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா அவன் ரூம்ல தான் இந்த ஃபைல் இருந்திருக்கு. இந்த ஃபைல் இல்லனா சிஎம் என்னதான் மாமா கேள்வி கேட்பாரு? நான் அவர் முன்னாடி பதில் சொல்ல முடியாம நிக்கிறதுல அப்படி என்னதான் இவனுக்கு சந்தோஷம்னு தெரியல. வீரா, என்ன பேசிட்டு இருக்க? நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன்? அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் குழந்தனாரே? ஃபைல நீங்களே வச்சுக்கிட்டு தேவையில்லாம தங்கச்சிய வருத்தப்பட வச்சுட்டீங்களே. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? போங்க குழந்தனாரே. மரா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், வீரா விஷயத்துல இப்படி அஜாகிரதையா இருக்காதன்னு. அவ பெரிய பொறுப்புல இருக்கால, எதுவா இருந்தாலும் அவளுக்கு தானடா பாதிப்பு. அத்த, நீயும் தெரியாம ஏன்? விடுறா, அவகிட்ட மன்னிப்பு கேளு. டேய், ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இந்த விளையாட்டு புத்தியை ஒதுக்கி வைன்னு. கேட்டியாடா நீ? வள்ளி, என்ன பிராங்க் பண்றானா? நான் ஏன்னா நீ ஏங்க, வேற. அப்படிலாம் இல்ல. டேய், அப்புறம் இதுக்கு என்னடா அர்த்தம்? வீராவு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இந்த ஃபைலை உன் கையில கொடுத்துருப்பா. அதை போய் பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன், கலைச்சிட்டேன். டேய், வீரா கிட்ட சாரி கேட்ட. வீரா, சாரி வீரா. நீ கேக்குற மன்னிப்பால நான் பட்ட அவமானம் எல்லாம் இல்லைன்னு ஆயிருமா என்ன? நேத்து கூட இந்த ஃபைல பத்தி ஒரு என்கொயரி இருந்துச்சு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஃபைல பார்த்து முடிக்கல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். உன்னால நான் இன்னும் எவ்வளவு அவமானத்தை சந்திக்க போறேன்னு தான் தெரியல. வீரா, வீரா, அவ ஏதோ தெரியாம. என்ன மலரு, பிஸியா இருக்க போலயே. அந்த ஆரஞ்சு கலர் ஃபைலை நீ தானே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த? நிறைய ஃபைல்ஸை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை நான் தான் கொடுத்தேனான்னு ஞாபகம் இல்லையே. பாவம் நீங்க. வீராக்கா கிட்ட திட்டு வாங்குனீங்க. சார், கொஞ்சம் எந்திரிங்க. சொல்லுதல. நல்லா ரங்கநாதர் மாதிரி படுத்திருக்கான் பாரு. அந்த வெள்ளை கலர் ஃபைலை எடுத்துட்டு போகும்போது நீ தானே பார்த்த? அது வெள்ளை கலர் இல்லையே. ஆமாண்டா. இப்ப பாரு, அப்படியே பிளேட்டை என் பக்கம் திருப்பி விட்டாங்க. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். தப்பு என் பேர்ல தான். இப்ப கூட ஞாபகம் மறந்தினால கூட பெட்டு கடியில் கொண்டு வந்து வச்சால வச்சிருப்பேன். இப்ப பாத்தியா, வீரா என்கிட்ட கோச்சுக்கிட்டா. ஐயோ, என்னத்தால சொல்ற? இவனே தான் மேல தப்புன பழி ஏத்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனை நம்பிட்டானா?
இவனு எல்லார்கிட்டயும் வேற வேற கலர் ஃபைல சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கான். அது ரெட் கலர் ஃபைல் தானே, ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா நின்னுகிட்டு இருக்கேன். ஏன் அது கூட நிக்க நான் கூடாது? அதை கேட்கல. எல்லார்கிட்டயும் ஃபைல பத்தி என்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? ஏன்டா வெறுப்பேத்துற? பிருந்தா கிட்ட அந்த ஃபைலோட கலர் வேற சொல்ற, மாமா கிட்ட வேற கலர் சொல்ற, மலர் கிட்ட வேற கலர் சொல்ற. அந்த ஃபைல பத்தி எல்லார்கிட்டயும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, ஃபைல் ரெட் கலர். ஏன் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? 10 கலரா மாத்தி சொல்லுவியா? இன்னும் புரியலையா? இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உண்மை தன்னால வெளியே வரும். அந்த ஃபைலை நான் தொலைச்சதா தானே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்காக தான் என்ன திட்டினேன். இப்போ என்ன திட்டினது கொஞ்சம் வருத்தப்படுவேன். மாறன் தப்பு பண்ற ஆள் இல்லதான், ஆனா எப்படி இது நடந்துச்சு? ஏதோ பிளான் பண்றான், என்னடுதான் தெரியல. ப்ரோ, என்னடா? ரொம்ப பொறுப்பான தகப்பனாயிட்டீங்க போலயே. ஆமா, என் பிள்ளைக்கு நான் தானே பண்ணணும், வேற யார் பண்ணுவா? ம்ம். டேய், என்னடா அட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? இவருக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமா? இவனுக்கா? ஆ. அவனுக்கு எல்லாம் தெரியுமே. இங்க பாருங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. சும்மா இருடா. இப்படி இப்படி பண்ண ப்ராஜெக்ட். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. டாடி பாத்தியா வீடியோ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ம். நியாயப்படி பாராட்டி எங்களுக்கு தான் வரணும். தனிக்குட்டி, அம்மா உனக்கு பண்ணி தரேன்டா. இனிமே ஹோம்வொர்க் பண்ணும்போது நீ அம்மா கிட்ட சொல்லு, நான் உனக்கு பண்ணி தரேன். அப்பாவால முடியலன்னா உங்ககிட்ட சொல்றேன். அப்பதான் எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிடுறாரு. ஆ. ம். ம். நல்லா இருக்குப்பா.